முருகனை பொறுத்த வரைக்கும் கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், இந்த மாதிரி நிறைய டிவோஷனல் கவிதைகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாதவங்க முருகனை எனக்கு போற்றி பாடணும், பேசணும், புகழணும் அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், ஆஹா மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். ஆஹா முருகான்றது ஒரு பேரு, ஒரு நாமம். இதுல அருணகிரியார் பாருங்க, முருகா என்னும் நாமம்னு சொல்லல, முருகா என்னும் நாமங்கள்ன்றார். இலக்கணப்படி இது தப்பு. ரொம்ப அழகா அதுக்கு பெரியவர்கள் விளக்கம் சொன்னாங்க. எதுவுமே தெரியலன்னா நீ முருகான்னு சொல்லு. ஏன் தெரியுமா? அது ஒரு பேரு கிடையாது, அது பெயர்கள். மூ என்பது முகுந்தனாகிய பெருமாளை குறிக்கும். ரூ என்பது ருத்ரனாகிய சிவபெருமானை குறிக்கும். கா என்பது பிரம்மனை குறிக்கும். பிரம்மன் கிட்ட சரஸ்வதியும் இருக்கிறா, பெருமாள் கிட்ட மகாலட்சுமியும் இருக்கிறாள், சிவன் கிட்ட பார்வதியும் இருக்கிறார். எதுவுமே தெரியலனாலும் முருகா அப்படின்னு சொன்னா போதும். முருகனுடைய அருள் மட்டுமல்ல, மும்மூர்த்திகள் அவர்களின் தேவியர்களின் அருளும் சேர்த்து நிச்சயமாக கிடைக்கும். இத சொல்றத அருணகிரியார் சொல்ற. முருகா முருகா.